Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7 applications of differential calculus la exercise 7.6 la first sum. Find the absolute extrema of the following functions and the given closed interval. So function கொடுத்தாச்சு, interval also given. We should find out absolute extrema, that is absolute maximum or absolute minimum. So first subdivision, second, third, fourth, four subdivisions liyum ஃபங்க்ஷனும் இன்டர்வல் கரஸ்பாண்டிங் இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வலுக்குள்ள அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா செக் பண்ணோம்னா போதும். ஓகே, ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் இட் இஸ் நாட் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of x equal to x square minus 12x plus 10 closed interval 1,2 is given. First you find out f dash of x, that is x square becomes 2x minus 12 into x becomes 1. Constant is 0. So only 2x minus 12 கிடைக்கும். Critical numbers கண்டுபிடிக்கணும் இல்லையா? So put f dash of x is 0, which implies 2x minus 12 is 0 or 2x equal to 12. So x equal to 12 by 2, that is 6. So the critical number is 6. ஸோ எனக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைச்சாச்சு. அதனோட ரெண்டு என் பாயிண்ட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் எது கிரேட்டர், தட் இஸ் அ அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸ்மாலர் ஏதோ அது அப்சல்யூட் மினிமம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் 1 என் பாயிண்ட்ஸ் பார்க்குறேன், எஃப் ஆஃப் 1 கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 1 minus 12 plus 10. ஸோ these two you combine it, you will get 11. 11 minus 12 is minus 1. அதுவே f of 2க்கு வந்துட்டிங்கன்னா you will get 2 square minus 12 into 2 plus 10. So it is 4 minus 24 plus 10. You will get 14. 14 minus 24 is minus 10. Now critical number is 6. So substitute it, f of 6. 6 square is 36 minus 12 into 6 plus 10. So 36 plus 10 is 46 minus 12 into 6 is minus 72. So you will get minus 26. Compare these values. இதில் பாருங்க மூணு வேல்யூஸ் இருக்குது. ஒன்று -1, இன்னொன்று -10, இன்னொன்று -26. இந்த மூணு வேல்யூஸ்லேயும் எது அதிகமான வேல்யூ அப்படின்னா, சி நெகட்டிவில் நியூமரிக்கல் வேல்யூ கம்மியாக இருக்கணும் இல்லையா? இதில் 1, இதில் 10, இதில் 26. அப்போ 1ங்கிறது தான் உனக்கு மேக்ஸிமம். அப்போ -1 அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் -1 which occurs at x equal to 1. அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம்னு என்ன அர்த்தம், இந்த வேல்யூவில் நம்பரில் நியூமரிக்கல் வேல்யூவில் அதிகமாக இருக்கணும் நெகட்டிவில். அப்போ -26 தான் உன்னோட அப்சல்யூட் மினிமம், தட் இஸ் -26 which occurs at x equal to 6. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 3x power 4 minus 4x cube where closed interval -1, 2. So f dash of x is equal to, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will get 12x cube வரும் minus 12x square. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பவர் ஒன்று குறைக்கணும், அதுதான் டிஃபரன்ஷியேஷன் இல்லையா? 12x cube minus 12x square. So put f dash of x is 0, you will get 12x cube minus 12x square is 0. 12x square வெளியே எடுத்துட்டீங்கன்னா you will get here x minus 1 is 0. So x equal to 0 or x equal to 1. So எனக்கு ரெண்டு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைச்சாச்சு. n பாயிண்ட்ஸ் ரெண்டு இருக்குது, -1, 2. ஸோ இந்த 4 வேல்யூஸையும் தூக்கி எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கெட் எஃப் ஆஃப் 0. எக்ஸுக்கு 0 போடும்போது எஃப் ஆஃப் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 minus 0 is 0. எஃப் ஆஃப் 1 எடுத்துட்டிங்கன்னா 3 minus 4 தட் இஸ் ஈக்குவல் டு -1. எஃப் ஆஃப் -1ம் எஃப் ஆஃப் 2வும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -1, அப்போ 3 into -1 power 4 minus 4 into -1 power 3. ஓகே, இப்போ பாருங்கள் 3 into -1 power 4 is 1 minus 4 into -1 cube is -1, 3 into 1 is 3, minus into minus plus 4, the answer is 7. f of 2 is இங்கே 1 -1 இருக்கிறதுல 2 போட்டுக்கலாம். 3 into 2 power 4 minus 4 into 2 power 3. 2 power 4 is 16, 16 into 3 minus 4 into 8. So this is 48 minus 32, the answer is 16. So compare these values, the absolute maximum is 16. இதுதான், ஏன்னா முன்னாடி இருக்கிறது 0, 4 வேல்யூஸில் 1 0, இன்னொன்று -1, then 7, 16. 16ங்கிறது தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் which occurs at x equal to 2. அப்சல்யூட் மினிமம்ங்கிறது என்ன, 0 இல்லை -1 நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். 4ல் 1 நெகட்டிவ்னா அந்த நெகட்டிவ் தான் மினிமம். ஸோ அப்சல்யூட் மினிமம் இஸ் -1 which occurs at -1 எங்கே கிடைக்குது,
which occurs at x equal to 1. Okay. Third subdivision பாருங்க f of x equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3 closed interval minus 1 comma plus 1. So find out first f dash of x. It is 6 into, it is x power n formula, n into x power n minus 1. Similarly here minus 3 constant into x power n is 1 by 3 into x power n minus 1, that is 1 by 3 minus 1. So you will get here this one and this one get cancelled, you will get 2, 2 into 4 is 8, x power 3 you take LCM, 4 minus 3 is 1, 1 by 3. 3 and 3 get cancelled, so minus x power 3 you take LCM, 1 minus 3, 1 minus 3 is minus 2 by 3. So 8x power 1 by 3 minus 1 divided by negative, bring it to the denominator, you will get positive x power plus 2 by 3. So take x power 2 by 3 as a denominator LCM. 8 into here no denominator, so we should multiply with LCM. 8 into x power 1 by 3 into x power 2 by 3 minus 1. So 8 into x power 3 you take LCM, 1 plus 2 is 3, 3 by 3 is 1. Minus 1 by x power 2 by 3, so it is 8 into x minus 1 whole divided by x power 2 by 3. Put f dash of x is 0, which implies you will get 8x minus 1 is 0, or 8x equal to 1 or x equal to 1 by 8. If you put x equal to 0, any value by 0 is infinity. So அந்த இடத்துல f dash of x exist ஆகாது. So f dash of x does not exist at x equal to 0. ஏன்னா denominator 0 நாவே that value does not exist. That is f dash of x does not exist at x equal to 0. இந்த கேஸ்ல இதையும் இதுக்கும் இந்த மாதிரி கேட்டகரியும் critical number னு தான் சொல்லுவோம். So critical numbers are 0, 1 by 8. ஓகேவா? So critical numbers are 0 and 1 by 8. இப்போ நம்மளுக்கு f of x என்னன்னு வேணும்? f of x is equal to 6 into x power 4 by 3. Okay. Minus 3 into x power 1 by 3. Now find out f of 0. Okay. 6 into 0 minus 3 into 0, that is 0. Then because your interval is minus 1 comma 1. So n points find out minus 1 comma 1. அப்போ f of 1, f of minus 1 வேணும், f of 1 by 8 வேணும். இந்த 4 வேல்யூஸுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு. ஓகே. ஸோ f of 1 கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 6 minus 3. That is 3. அதுவே f of minus 1னா 6 into minus 1 power 4 by 3 minus 3 into minus 1 power 1 by 3. ஸோ 6 into பவரில் 4 இருக்குனாவே ஈவன் பவர் வரும். ஸோ மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகும். 1 power any value is 1 ஆயிரும். Minus 3 into, இது 1 by 3 na cube root is negative only. 6 into 1 is 6, minus into minus plus 3, the answer is 9. Next, f of 1 by 8. 6 into 1 by 8 power 4 by 3 minus 3 into 1 by 8 power 1 by 3. So 6 into 8 I can write 2 cube. இங்கேயும் 2 cube எடுத்துக்கலாம். So 6 into 1 power any value is 1 divided by 2 cube power 4 by 3 minus 3 into 1 power any value is 1, 2 cube power 1 by 3. இந்த 3 cancel ஆயிரும், you will get 2 power 4 மட்டும்தான் இங்கே கிடைக்கும். இதுவும் 3 cancel ஆயிரும், you will get 2. So 6 into 1 by 2 power 4 minus 3 into 1 by 2. So you will get 6 by 2 power 4 na 2 into 2 into 2 into 2. 4 times எடுத்துட்டிங்கன்னா 16 வரும், minus 3 by 2. So cancel பண்ணிட்டீங்கன்னா you will get 3 by 8 வரும், minus 3 by 2. So 8 2க்கு LCM 8 எடுத்துட்டிங்கன்னா you will get 3 minus இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு 8 கிடைக்கும். 3 into 4 is 12. 3 minus 12 is minus 9 whole divided by 8. அப்போ எனக்கு 4 வேல்யூஸ் எனக்கு கிடைச்சாச்சு. நெகட்டிவ்ல ஒரே ஒரு வேல்யூ தான் 9 3 0. ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூ தான் எனக்கு அப்சல்யூட் மினிமமாக இருக்கும். மேக்ஸிமம்ங்கிறது 9 தான் இங்கே மேக்ஸிமம். ஓகே. ஸோ கம்பேரிங் தீஸ் வேல்யூஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 9. இந்த 9 எப்படி எனக்கு கிடைக்குது? விச் அக்கரிங் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னா. ஓகே. அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 9 விச் அக்கர்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 and the absolute minimum is minus 9 by 8 which occurs at எந்த இடத்துல கிடைக்குது? 1 by 8 which occurs at x equal to 1 by 8.
கிளியர்டா? இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of x is 2 cos x plus sin 2x where closed interval 0, pi by 2. So take it f dash of x, that is 2 into cos x or differentiation is minus sin x. So minus 2 sin x plus sin 2x differentiate பண்ணிட்டீங்கன்னா cos 2x into 2 கிடைக்கும். So put f dash of x is 0, you will get minus 2 sin x plus 2 cos x is 0. Divide throughout by minus 2. அப்போ sin x இங்கே minus cos 2x is 0. So this is sin x minus cos 2x in terms of signல கொண்டு வாங்க. ஃபார்முலா தெரியும் trigonometryல. So 1 minus 2 sin square x equal to 0. So sin x, bring it minus inside, minus 1, minus into minus plus 2 sin square x is 1. Or 2 sin square x plus sin x minus 1 is 0. So it is a quadratic in sign. Product is multiplying first term with the third term. 2 into minus 1 is minus 2. Sum is plus 1. So you will get plus 2 into minus 1 is minus 2. You can divide by 2. By 2. So you will get x plus 2 ன்னு சொல்லுவோம். 2 by 2. 2 by 2 னா 1 வரும். x plus 1. x இருக்கிறதுல sin x இருக்குது. அப்போ sin x plus 1 into இது x minus 1 by 2. எப்படி சொல்லுவோம்? 2x minus 1 ன்னு சொல்லுவோம். So 2 sin x minus 1 equal to 0. So sin x plus 1 is 0 or 2 sin x minus 1 is 0. So sin x equal to minus 1 or 2 sin x equal to plus 1. So sin x equal to minus 1 ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா நெகட்டிவ் வேல்யூ. That is minus அப்படியே இருக்கட்டும். sin 90 தான் உனக்கு 1 இருக்கும். So minus sin 90 or this is sin x equal to 1 by 2. Okay. Sin x equal to sin of minus theta is minus sin theta. So the minus உள்ள கொண்டு வந்துடலாம். So sin of minus pi by 2. Or sin x equal to 1 by 2 ங்கிறது எதில் இருக்குன்னா 30 டிகிரியில். So sin pi by 6. So x ஓட வேல்யூ minus pi by 2 இருக்கலாம் or x ஓட வேல்யூ pi by 6 இருக்கலாம். பட் உனக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்னன்னா 0,90 pi by 2 தான். இதில் நெகட்டிவ் வேல்யூ சான்ஸே கிடையாது. So x equal to minus pi by 2 does not belongs to the closed interval 0, pi by 2. So only chance x equal to pi by 6 மட்டும்தான் belongs to pi by 6ங்கிறது 180 by 6 that is 30 டிகிரிங்கிறதா இந்த இன்டர்வல்குள்ள இருக்குது. closed interval 0, pi by 2. Therefore the critical number is pi by 6. So ஒரே ஒரு critical number தான் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனல் வேல்யூ ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். என் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா f of 0 is 2 into cos 0 that is 1 plus sin 0 that is 0. So your answer is 2 வந்துரும். அதே மாதிரி f of pi by 2, f of pi by 6 பார்க்கலாம். ஓகே, f of pi by 2 is equal to 2 into cos pi by 2 plus sin 2 into pi by 2. இது கேன்சல் ஆயிரும். 2 cos 90 is 0 plus sin pi na it is 0. 2 into 0 is 0. 0 plus 0 is 0. அதுவே f of pi by 6 எடுத்துட்டிங்கன்னா 2 cos pi by 6 plus sin 2 into pi by 6. So 2 into 180 by 6ங்கிறது 30. cos 30 is root 3 by 2 plus இது cancel ஆச்சுன்னா cos 60 கிடைக்கும். cos 60 is root 3 by 2. So 2 into root 3 by 2 plus root 3 by 2. LCM you take LCM. Denominator 2 root 3 plus root 3. add பண்ணிட்டிங்கன்னா அப்படியே 3 root 3 ஆயிரும். So comparing these these values, the absolute maximum is absolute maximum இதுதான். ஏன்னா 3 into root 3 எடுத்து பாரு by 2. இதோட வேல்யூ டெஃபினட்டாக 2 விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3 வேல்யூவில் ஒரு வேல்யூ 2 கிடைக்குது, அடுத்த வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 3 root 3 by 2. ஸோ இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் விச் அக்கர்ஸ் அட் எந்த இடத்துல pi by 6ங்கிற இடத்துல அக்கர் ஆகுது. அந்த அப்சல்யூட் மினிமம்ங்கிறது என்ன 0ங்கிற இடத்துல. ஏன்னா 2 இருக்குது, அடுத்து 0 இருக்குது, அடுத்து இது இருக்குது. ஸோ you will get 0. So absolute minimum is 0 which occurs at x equal to pi by 2. ஓகேவா?